வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் சொல்லும் ஜோதிட கருத்துக்களை அறிந்து பயன்பெறுங்கள். தற்போது நியூமராலஜியில் 8ஆம் தேதி பிறந்தவர்கள் 8/16 8/17 26 8 என் வரிசையில் 8/17 26 என்ற 8 என் வரிசையில் பிறந்தவர்கள் பற்றி பார்ப்போம். பிறந்த தேதி, மாதம், வருடம் மூன்றும் கூட்டிய எண்ணை வைத்தும் பலன் இருக்கிறது. அது விதி எண் என்று சொல்வார்கள். பிறந்த தேதியை வைத்தும் சொல்லலாம். பிறந்த தேதியை வைத்து குணாதிசயங்கள் என்பதை பற்றி பொதுவாக சொல்லலாம். இதில் 8ஆம் தேதி பிறந்தவர்கள், அதாவது 8/17 பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், பிடிவாதக்காரர்களாக இருப்பார்கள். முதல்ல அவர்கள் பிடிவாதம் அளவிட முடியாது, தனக்கே எல்லாம் தெரியும் என்று பேசுவார்கள். பயந்த சுபாவமாக இருப்பார்கள். ஆனால் அது வெளியே தெரியாது. முரட்டு தைரியம் போலவே தெரியும். எந்த காரியத்தையும் சந்தேகத்துடனே பார்ப்பார்கள். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள 100 தடவை கேட்பார்கள். சந்தேகத்தினால் 200 தடவை கேட்பார்கள். கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். சாமானியத்தில் ஒரு இடத்தை நம்ப மாட்டார்கள். எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். தான் நினைப்பதே சரியென்று நினைப்பார்கள். சிலருக்கு கலை ஆர்வம் இருக்கும், சிலருக்கு கலை ஆர்வமே இருக்காது. சிலர் சன்னியாசி போல எதையுமே வெறுத்து பேசுவார்கள். சிலர் எல்லாவற்றுக்கும் பேராசை பிடித்து அலைவார்கள். 2 எண்டில் தான் குணம் இருக்கும். ஒன்றா பேராசை இருக்கும், அல்லது துறவிகள் போன்ற எண்ணம் இருக்கும். இவர்கள் பெரும்பாலும் மிக சிரமப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். அதிலும் 26ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு பெற்றோரை சிறுவயதிலே இழக்கும் துர்பாக்கியமும் உண்டு. 17ஆம் தேதி பிறந்தவர்கள் பணக்காரர்களாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். 8ஆம் தேதி பிறந்தவர்கள் சுமாரான லைஃபையே நடத்துவார்கள். 26ஆம் தேதி பிறந்தவர்கள் 26 வயதுக்கு பின் யோகம் பெறுவார்கள். 17ஆம் தேதி பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மெல்ல மெல்ல முன்னேறி நல்ல பணக்காரர்களாக வருவார்கள். 8ஆம் தேதி பிறந்தவர்கள் சுமாராக லைஃப்பை நடத்தி கொள்வார்கள். இருந்தாலும் இவர்கள் பேராசைப்படாமல் இருந்தால் நன்மை அதிகம். இவர்கள் பெரும்பாலும் செலவு செய்ய மாட்டார்கள். இவர்கள் செலவு செய்தாலும், வறியவர்களுக்கு தானம் செய்தாலும் மிக பெரும் புகழையும் பணத்தையும் அடைவார்கள். இவர்களுக்கு இந்த குணம் இருப்பது அரிது. இவர்களுக்கு மட்டும் தான தர்மம் செய்யும் குணம் வந்துவிட்டால் இவர்கள் வெற்றி மீது வெற்றி குவிப்பார்கள். இவர்களின் ரகசியமே இதுதான். இவர்கள் பெரும்பாலும் செலவு செய்ய அஞ்சுவார்கள். தனக்கு மட்டும்தான் செலவு செய்து கொள்வார்கள். இதை விடுத்து பிறருடைய நன்மையில் அக்கறையை காட்டி பொது சேவை செய்து பிறருக்காக வாழ்ந்து பிறருக்கு உதவிகள் செய்தால் இவருடைய வாழ்க்கையில் மிக பிரமாதமான முன்னேற்றத்தை அடையும். இதற்கு பலர் உதாரணமாக சொல்லலாம். அரசியலும் இருக்கிறார்கள். எம்ஜிஆரை கூட 17ஆம் தேதி பிறந்தவர்களாக சொல்லும்போது இந்த கருத்தெல்லாம் ஒத்து வரும். இப்படி 17ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு பொதுவாக இந்த மாதிரியான முன்னேற்றங்களுக்கு வழி இருக்கிறது. 8/26 பிறந்தவர்களும் தான தர்மங்கள் செய்வது மூலமாக முன்னேற்றத்தை அடைய முடியும். கடுமையான உழைப்பு இருந்தால் இவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். சோம்பேறித்தனத்தை விட்டு உழைப்பு அதிகமாக்கி கொண்டால் வெற்றி மீது வெற்றி குவிக்கலாம். இருந்தாலும் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை வைத்து எதுவும் நடக்காது. உழைப்பினால் மட்டும்தான் முன்னேற முடியும். இவர்கள் 5 என்ற எண்ணிலும் 6 என்ற எண்ணிலும் பெயரை வைத்து கொண்டால் மட்டும் சில அதிர்ஷ்டங்கள் கிடைக்கலாம். மற்றபடி இவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு குறைவாகவே இருக்கும். இவர்கள் ஜோதிடரிடம் காண்பித்து ஜாதகத்தையும் பார்த்து ஆலோசனை பெற்று பிறந்த தேதியின் கூட்டு எண்ணையும் வைத்து முன்னேற்றத்தை அறிந்து கொண்டு பெயரை மாற்றுவது நல்லது. சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்த்து வாருங்கள். இன்னும் அரிய பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.